Recording in progress. நல்லதொரு ஊழியலுக்கையே நம்மிடையே பகிர்ந்து கொண்ட சகோதரியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. சபையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் ஆரோக்கிய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கடந்த வாரம் நம்ம பார்த்த ஆரோக்கிய செய்தி அனீமியா அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பார்த்தோம். ஏன் இந்த தலைப்பின் கீழே பார்க்குறோன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் பார்க்குற கேஸில் 90% குழந்தைகளுக்கு வந்து இரத்த சோகை இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துடைய உணவு பழக்க வழக்கமும் வாழ்க்கை முறையும் இதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. மெயினாக இந்த நாளில் வந்து உணவு அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே மெயினாக பால் தான் கொடுக்குறாங்க. பசும்பால் அப்படின்னா அதில் சுத்தமாக அயன் இருக்காது. பால் அதிகமாக கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரத்த சோகை ஏற்படும். அப்போ தாய்ப்பால் கொடுத்தா ரத்த சோகை வராதான்னா, தாய்ப்பால் கொடுத்தாலும் அம்மா கிட்ட எந்த அளவுக்கு ஹீமோக்ளோபின் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த பாலில் வந்து இரும்பு சத்து கண்டென்ட் இருக்கும். சப்போஸ் அம்மாவே அனீமிக்காக இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணாது, குழந்தை ரத்த சோகை தான் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், தாய்ப்பால் மட்டுமே கொடுக்குற குழந்தைகளுக்கும் ரத்த சோகை வரலாம். ஏன்னா அம்மாக்கிட்ட ரத்தம் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ அதனால தான் அதோடைய காரணங்களை பார்த்தோம். இந்த அனிமியாவில் நிறைய வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். குறிப்பாக இரும்பு சத்து குறைபாடு, விட்டமின் சத்து குறைபாடு, இது 2 காரணங்கள். இது இல்லாமல் இது வந்து ப்ரொடக்ஷனில் பிரச்சனை. இன்னொன்று பார்த்தா லாஸ் ஆகலாம் அப்படின்ட்டு. லாஸ் வந்து ஆக்சிடெண்ட்டு, டெலிவரி டைமு, மென்ஸ்ட்ரேஷன் அடிக்கடி வர்றதுனால இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது இல்லாமல் ரத்த புற்றுநோயிலையும் ரத்த சோகை இருக்கும். ஸோ ரத்த புற்றுநோய் ஒரு பிளட் ரிப்போர்ட் வாங்குகிறோம் அப்படின்னா சாதாரணமாக அது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள்னு இருக்கும். ரத்த வெள்ளை அணுக்கள்னால் சாதாரணமாக ஒரு 4,000 11,000 ஒரு கியூபிக் மில்லிமீட்டரில் இருக்கும். இந்த 4,000 2,000 தான் இருக்குது அப்படின்னா அது இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 60,000 70,000 இருக்கும். ஒன்று எக்ஸ்ட்ரீமாக லோவாக இருக்கும், 4,000 கீழே போயிடும், இல்லைன்னா 11க்கு மேலே போயிடும். ஸோ 4,000 கீழே போனால் எனக்கு வந்து உடனே ரத்த புற்றுநோய் அப்படி கிடையாது. வைரல் ஃபீவர்லேயும் குறையும், டெங்கு ஃபீவர்லேயும் குறையும், நிறைய காரணங்கள், டைஃபாய்டில் கூட குறையும், நிறைய ரீசன் இருக்குது. ஸோ ரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை என்ன பண்ணணும்னா குறையும். ஹீமோக்ளோபின் கம்மியாகிடும். ஒரு WBC கவுண்ட்டு வெறும் 2,000 இருக்குது. ஹீமோக்ளோபின் வெறும் 6 கிராம் தான் இருக்குது. அதாவது ரத்த சோகை இருக்குது. ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 70,000 இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி பிளட் கேன்சர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது நம்ம ஒரு பிளட் டெஸ்ட்டை வச்சு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் கூட அவருக்கு வந்து ரத்த புற்றுநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரே ஒரு சிம்பிள் டெஸ்ட்டை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு வசனத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். லேவியராகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம். சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஸோ அப்போ இந்த ரத்தம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி அதை வச்சுக்கணுன்னா சரியான வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கத்தில் இருந்தோம்னா வந்துடும். ஸோ இப்போ விட்டமின் சிரப் மட்டும்தான், அதாவது அயன் சிரப் மட்டும்தான் அந்த ரத்தத்தை ஏற்றுமானா அப்படி கிடையாது. கீரைகளில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது. ஸோ வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் கம்பல்சரி எல்லா குழந்தைங்களுக்கும் கீரை கொடுக்கணும். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு யூஎஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, கேத்தி அப்படின்னு ஒருத்தவங்க எடுத்தாங்க. அவங்க சொன்னதில் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு உணவு 100% சத்துன்னா அது கீரை மட்டும்தான். கீரையில் வந்து வேஸ்ட்டுன்னு எதுவும் கிடையாது. எல்லாமே அதில் இருக்கிறது 100% வந்து அது நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ள வருது. இப்போ பழம்னா கூட ஒரு 90% சொல்லலாம், காய்னா ஒரு 80% சொல்லலாம். அப்படி தான் அவங்க சொன்னது ஞாபகம் இருக்குது. அப்போது ஒரு உணவு முழுவதுமாக 100% இந்த உடலுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா அது கீரை மட்டும்தான். ஸோ கீரை வந்து கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட்றதில்ல. மக்களும் அதை வந்து கொடுக்க மாட்டுறாங்க. அதெல்லாம் வந்து எந்த குழந்தை சாப்பிடுது அப்படின்னு கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ கீரைகள் வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து நமக்கு வந்து ரத்த சோகையிலேருந்து மட்டும் இல்லை, நிறைய விட்டமின்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். இந்த சில்வர் பாத்திரத்தில் சமைக்கிறத விட்டுட்டு நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் நம்ம இரும்பு பாத்திரம்னா வடை தான் சுடுவோம். ஆக்சுவலாக இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து விட்டமின் கிடைக்கும், அது விட்டமின் அயன் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த இரும்பில் இருக்கிற இரும்பு தானே, ஸோ அதில் போட்டு நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து போகும். அதனால் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறத வந்து நம்ம டேஸ்ட் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது வந்து நமக்கு வந்து அயன் கண்டென்ட்டை கூட கிடைக்கும். அடுத்ததாக பழங்களில் ஜென்ரலாக எல்லா பழங்களுமே வந்து ஹெல்த்துக்கு நல்லது. மாதுளம்பழம், ஸோ கடவுள் படைப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உணவும் ஒன்றை வந்து ரிசம்பிள் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வால்நட்டு,
வால்நட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அக்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிரைன். வால்நட்டை உடச்சி போட்டாலும் ஒன்று தான், பிரைனை உடச்சி காய போட்டாலும் ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும். அடுத்தது கிரேப்ஸ், நம்ம மக்ரி கிரேப்ஸ். இப்போ நம்ம ஜூஸ் இதில் என்ன ராபோஜனத்தில் கொடுக்குறாரு பாருங்க, மக்ரி. இப்போ ஒரு கிரேப்ஸ் அப்படி தூக்கி இப்படி பார்த்தீங்கன்னா அது அப்படியே லங்ஸை ரிசம்பிள் பண்ணும். லங்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் அந்த கிரேப்ஸ் இருக்கும். ஸோ கிரேப்ஸ் வந்து லங்ஸுக்கு நல்லது. ஆனால் பப்ளிக் ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்றது. அவக்காடோ பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்குள்ளே குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அப்படி அதே மாதிரியே இருக்கும். ஒரு அவக்காடோ வச்சு பட்டர் ஃப்ரூட்டை வெட்டி பார்த்தீங்கன்னா நடுவில் குழந்தை, சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷு. ஸோ அது வந்து அப்படி இருக்கும். அதே போல் மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா ரத்த சோப்பு அணுக்களை ரிசம்பிள் பண்ணும். ஸோ மாதுளம்பழம் நிறையா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த ரத்த சோகையிலேருந்து வரலாம். இப்போ மெயினாக வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுக்கு இந்த மாதிரி சத்து குறைபாடுகள் காரணம். அது இல்லாமல் லாஸ், இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ. 2 மில்லியன். 2 மில்லியன்னா எவ்வளோ செல் நினைக்கிறீங்க? 20 லட்சம் ஆர்பிசி வந்து ஒவ்வொரு செகண்டும் உற்பத்தி ஆகுது. அப்போ எவ்வளோ அதுக்கு அயன் தேவைப்படும்னு பாருங்கள். அதே போல் நம்ம பாடியில் இருக்கிறதுல வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம டோட்டல் அந்த ஆர்பிசியில் 1% என்ன பண்ணும், டெஸ்ட்ராய் ஆகிடும். 1% திரும்ப ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரொடியூஸிங்கிட்ட ஆகிட்டே இருக்கும், டெஸ்ட்ராய் ஆகும். எப்படி இது டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா, ஆர்பிசிக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. இவ்வளோ நாள் தான் வாழணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ இது வந்து இதை பற்றின விஷயத்த சொல்லணும்னா, ஒரு ஆர்பிசி இருக்குது, அது காயின் ஷேப்பில் இருக்கும். ₹1 காயின் எப்படி இருக்குங்க அது மாதிரி இருக்கும். 2 பக்கமும் குழியாக இருக்கும். நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ரவுண்டாக இருக்குது, ஒரு பக்கம் குழியாக இருக்குது பாருங்கள், கான்கேவ். இந்த கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். 2 டபுள் சைடும் கான்கேவ், டபுள் கான்கேவ் ஷேப்பில் இருக்குது இது. இந்த ஆர்பிசி வந்து நம்மளுடைய இரத்த குழாய்களில் அப்படியே நுழைஞ்சு போகும். இந்த ஆர்பிசி வந்து ஒரு சர்வர் தான். சர்வர்னால் ஹோட்டலில் வேலை செய்கிற சர்வர். நமக்கெல்லாம் கம்ப்யூட்டர் சர்வர் தான் இப்போ ஞாபகம் வரும். ஸோ ஹோட்டலில் வேலை செய்கிற சர்வர் அவர் என்ன பண்ணுவார், கிச்சன்லேருந்து சாப்பாடை கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டு திரும்ப எம்டி பாத்திரத்தை கொண்டு போவார், திருப்பி கொண்டு வந்து வைக்கிறார் மாதிரி. இது என்ன பண்ணும், லங்ஸுக்கு போயிட்டு ஆக்சிஜனை கேட்ச் பண்ணி வந்து சப்ளை பண்ணும். அப்படி சப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன ரத்த குழாய்கள் எல்லாம் நுழைஞ்சு போய் செல்லுக்கு சப்ளை பண்ணும், திரும்ப போகும். இப்படி போயிட்டு வரும்போது இதோடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 90லேருந்து 120 நாள். 120 நாளுக்கு அப்புறம் இந்த ஷேப் ஆல்ட்ரு ஆகிடும், ஒப்பிடும். இப்போ குழியாக இருக்கிற ஷேப் என்ன பண்ணுன்னா பல்ஜ் ஆகிடும். இது போகும்போது எல்லா இடத்துக்கும் போகும்போது ஸ்ப்ளீனை கிராஸ் பண்ணி தான் போகணும். என்ன பண்ணுங்க, ஸ்ப்ளீனை கிராஸ் பண்ணி போகும். ஸ்ப்ளீன் வந்து நம்ம காஃபி வடிகட்டுற டீ வடிகட்டுற வடிகட்டி மாதிரி ஃபில்டர். அதுக்குள்ளே யூஸ்வலாக இந்த ஆர்பிசி என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் அந்த ஃபில்டர் இருக்கும். இந்த ஆர்பிசி அந்த ஃபில்டருக்குள்ளே நுழைஞ்சு தான் போகும். இதுக்கு வயசாகிடுச்சுன்னா இந்த ஷேப் வந்து ஒப்பிடுதுங்களா, ஒப்பும்போது உள்ளே நுழையும் போது என்ன ஆகும், உடஞ்சிரும், ட்ராப் ஆகிடும், உடஞ்சிரும். அப்போது அந்த ஏஜான ஆர்பிசி எப்படி அழியுதுன்னா, அதை அழிக்கிறது எதுனா ஸ்ப்ளீன் தான் அழிக்கும். இப்போ வந்து சுமதி சிஸ்டர் வந்து சென்னையில் இருக்கிறாங்க. பொதுவாக சென்னையில் வாழ்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ப்ளீன் பெருசாக இருக்கும். இப்போது நம்ம ஊர் திருச்சியில் இருக்கிறோம். திருச்சியில் இருக்கிற பிரைசனுக்கு வந்து கையை வச்சு பார்த்தோம்னா ஸ்ப்ளீன் தெரியாது. ஏன்னா ஸ்ப்ளீன் வந்து இந்த ரிப் கேஜ்குள்ளே இருக்கும். இந்த பெரம்பலூர் இருக்கிற ஆலிக்கோ தெரியாது. ஸ்ப்ளீன் எப்போ 5 டைம்ஸ் பெருசாகுதோ அப்போ தான் ஸ்ப்ளீன் வெளியே தெரியும். ஆனால் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் வீங்கியிருக்கும். திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு வீங்கியிருக்காது. இப்போ ஒரு ஸ்ப்ளீன் வீங்குதுனாலே அது பிரச்சனை, ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சிலருக்கு பிளட் கேன்சரில் மட்டுமே ஸ்ப்ளீன் வீங்கியிருக்கும். ஸோ ஸ்ப்ளீன் வந்து தன்னை விட அது சைஸில் 5 பங்கு பெருசானா தான் வீங்கும். இப்போ ஏன் சென்னையில் இருக்கவங்களுக்கு வீங்குது அப்படின்னா, சென்னையில் வந்து அனோஃபிலஸ்ங்கிற கொசு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற கொசு பேர் கியூலக்ஸ், அங்கே இருக்கிற கொசு பேர் அனோஃபிலஸ். இந்த அனோஃபிலஸ்ன்ற கொசு என்னை கடிக்கும் பொழுது அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆயிரக்கணக்கான புழுக்களை உள்ள அனுப்புது. ஒரு தடவை கடித்தாலே ஆயிரக்கணக்கான புழு போகுது. மலேரியாவை உண்டாக்குற பேரசைட் சின்ன சின்ன புழுக்கள் உள்ளே போகுது. உள்ளே போனோடனே இது என்ன பண்ணுவோன்னா, அந்த புழு நேராக அந்த ரத்த சிவப்பணுக்கள் இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். இதோட வேலை என்ன,
ஆர்பிசியை தேடி பிடிச்சி இந்த புழு போய் ஆர்பிசி உள்ளே போய் உட்காந்துரும். உட்காந்த உடனே நடுவில் இருக்கும். இப்போ இந்த ஆர்பிசிக்கு நடுவில் இருக்கும். நடுவில் இருந்தோடனே ஷேப் என்ன ஆகிடும்? ஒப்பிடும். ஒப்பினோடனே ஸ்ப்ளீனில் போனோடனே உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அனீமியாவுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த நான் சென்னையில் வாழ்கிறேங்கிறதே ஒரு காரணம் தான். சென்னையில் வாழ்கிற எனக்கு இந்த இரத்த சிவப்பணுக்குள்ளே அந்த மலேரியல் பேரசைட் இருக்குது, அதனால வீங்குது, அதனால் ஸ்ப்ளீனில் போய் ட்ராப் ஆகுது. அப்போது ஒரு காரணம் இரத்த சிவப்பணுக்கள் எக்ஸஸாக உடையுது. இப்போ 1% லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஏகப்பட்ட லாஸ் ஆகும்போது எனக்கு இரத்த சோகை வரும். ஃபஸ்ட்டு மெயினாக நல்லா வசதியான ஆட்கள் எல்லாம் வச்சுட்ருக்காங்க. இப்போ குடிசை பகுதியில் வாழ்கிறவங்க, அந்த கூவம் ஆற்றுக்கு பக்கத்தில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த கொசுக்கு பக்கத்தில் தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்ப்ளீனாக இருக்கும், ஸ்ப்ளீன் பெருசாக இருக்கும். சரி, ஸ்ப்ளீன் எப்படி வீங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளீனுக்கு எக்ஸஸ் ஒர்க்கு. மைல்டாக இது ஒரு நாளைக்கு 1% அழிக்கிறது ஓகே. ஒரு நாளைக்கு 10%, 5% அழிக்கணும்னா ஸ்ப்ளீன் என்ன பண்ணும்? எக்ஸஸாக ஒர்க் பண்ணும்போது ஸ்ப்ளீன் என்ன நான் கைக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், திரும்ப திரும்ப கைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது என் கை எப்படி மொத்தமாகுதோ அதே போல் ஸ்ப்ளீன் என்ன பண்ணுதுன்னா வீங்கிடும். இப்போ இரத்த சோகைக்கு நான் சென்னையில் கொசுக்கடி இருக்கிற ஏரியாவில் வாழ்கிறதும் ஒரு காரணம். அதில் என்ன ஆகும்னா மண்ணீரல் வீங்கிடும். மண்ணீரல் வீங்கிறது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை வரும். அப்போது என்னுடைய வெறும் சாப்பாடு ப்ரொடக்ஷனில் பிரச்சனை இல்லை லாஸ் ஆகுது அப்படிங்கிறத விட நான் இருக்கிற லொக்காலிட்டியும் என்ன பண்ணுதுன்னா இரத்த சோகைக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ வருகிற வாரங்களில் இதை குறித்த இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ப்போம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். இப்பொழுதும் நாம் சபைகளுக்கு ஆலோசனைக்குள்ளாக கடந்து செல்வோம். சபைகளுக்கு ஆலோசனையை நம்மோட ஆலயத்தில் உள்ள சகோதரி சுமதி பிராங்க்லின் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள்.